ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கிருபையில் ஆண்டவரே உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் சிங்காசன அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதித்து வரவிருக்கிறோம், உம்மை துதித்து வரவிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். டாடி உம்மை துதித்து வரவிருக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதித்து வரவிருக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை துதித்து வரவிருக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை
எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன் நான் தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. சொல்வோம் நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி யா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகர் ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே நித்தமும் உங்களோடு கூட இருக்கும்படியான தேற்றரவாளனை நான் உங்களுக்காக அனுப்ப போகிறேன் என்று சொல்லி நித்தமும் நம்மோடு இருந்து நம்மை சத்தியத்தினாலும் நியாயத்தினாலும் உண்மையினாலும் நம்மை சரியாய் கண்டித்து உணர்த்தி நம்மை வழிநடத்துகிற நம் ஆவியானுடைய துணையோடு இத்தனை காலம் நாம் வாழ்ந்து வந்துட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்கு சரியான ஞானங்களையும் ஆலோசனைகளையும் சரியான பாதையையும் தந்து நம்மை ஜாக்கிரதையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆவியானுடைய பிரசனத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம்ப்பா. தகப்பனே, எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் தயபரரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற மறைபொருள்களை கர்த்தர் தந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி அப்பாவை நோக்கி, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. என் சுயம் சாகணும், என்னுடைய அறிவு சாகணும், என்னுடைய பெருமை மாறணும், என் தேவ சித்தத்தை நான் எனக்குள்ளாய் தரித்துக் கொள்ளணுமே. கர்த்தர் அப்படிப்பட்ட சிந்தையை நமக்கு கொடுக்கும்படியா நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நமத்தில் இருக்க மகள் ஜெசி ஐடா ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஆமென். ஆமென், ஆமென்.
ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். 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 பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்களை யாவரும் இந்த மாலை நேர தியானத்திற்கு ஆண்டவரும் ரட்சகருமாகிய மகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற திருநாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாம் யாவரும் இணைந்து தேவ நாமத்தை மேம்படுத்தி நமக்கு தெரிந்த பாடல் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கான திட்டத்தை அவர் தர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இக்காலத்துல நமக்குன்னு ஒரு ஆண்டு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்மேல் அவருடைய நோக்கம் இருக்கிறபடியினால அவரை நோக்கி நாம் பார்த்து துதித்து பாட போகிறோம். எல்லாம் எழுந்திருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம் நன்றி. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். உன் கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாக இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாக இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது
வையம் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும்? அவர் எனக்கான ஒத்தாசையை அனுப்புறவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் சொல்றான், இது முதல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதற்கு முதற்கொண்டு காப்பார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடினவர்களாய் இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர், இதுவரையிலும் உங்களை தாங்கின என் ஆண்டவர், இதுவரையிலும் அவருடைய பிரசன்னத்தில் வைத்து பாதுகாத்த ஆண்டவர் இனிமேல் உங்களை நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியினால எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம் நன்றி. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்தான் என் ஒத்தாசை அனுப்புகிற என் தெய்வம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அப்பா, வானமும் வையம் படைத்தவரே உம்மை பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றீர், திரும்பும் போதும் காக்கின்றீர். போகும் போதும் காக்கின்றீர், திரும்பும் போதும் காக்கின்றீர். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றீர். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றீர். உதவி வரும் கண்மலை. கைகளை தட்டி ஓ நன்றி அப்பா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றீர், திரும்பும் போதும் காக்கின்றீர். போகும் போது காக்கின்றீர், திரும்பும் போது காக்கின்றீர். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றீர். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றீர். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். பாடுவோமா நன்றி. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போது காக்கின்றீர், திரும்பும் போது காக்கின்றீர். போகும் போது காக்கின்றீர், திரும்பும் போது காக்கின்றீர். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னால் காக்கின்றீர். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னால் காக்கின்றீர். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜா, அப்பாவின் அன்பை புகழ்ந்து தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. அத்தும நேசரே உம் அன்பு நேசமே, பூரண ரூபமே பழுதொன்றும் இல்லையே. அத்தும நேசரே உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் கர்த்தருடைய நாமத்தை பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம், விசுவாசத்தோடு அவருடைய வருகைக்காக வாக்கு மாறாதவர் தாமதம்
தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம், கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம். அன்பரை சந்திக்க நன்றி ஆயத்தமாகுவோம், கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோடி அப்படி நாம மகிமைப்படுவதாக. உம்மை துதிக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு என் பிரியமே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம், கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பரை சந்திக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் வருகையை காண போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணுமே, என் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தமாகணுமே. அப்பாவுடைய வருகை ஒன்றுதானே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற மாபெரிய திட்டம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவே சொல்லுங்க. ஆகுவே சொல்லுங்களேன். அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவே, கர்த்தரின் கரமதில் என்னை தந்திடுவே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவே, கர்த்தரின் கரமதில் என்னை தந்திடுவே. ஒன் மோர் டைம். அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவே, கர்த்தரின் கரமதில் என்னை தந்திடுவே. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்று எல்லா விசுவாசத்தோடு சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுதாய பிரியமே, உள்ளத்தின் நேசமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் உள்ளத்தின் நேசரே, நீதான் என் பிரியமே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு, நீங்க தான் ஆண்டவர் என் பிரியம், நீங்க தான் ஆண்டவர் என் சொத்து, நீங்க தான் ஆண்டவர் என்னுடைய உயர்வு, நீங்க தான் ஆண்டவர் என்னுடைய மேன்மை, நீங்க தான் ஆண்டவர் என்னுடைய பலன், நீங்க தான் ஆண்டவர் என்னுடைய பராக்கிரமம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா, உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசையை அனுப்புகிற உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். நீர் எப்பொழுது வருவீரோ, எப்பொழுது வருவீரோ? என்னை அழைத்து கொண்டு போக நான் ஆயத்தமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. அன்பரை சந்திக்க எல்லாரும் ஏகமாய் ஆயத்தமாகுவேன், கர்த்தரின் கரமதில் என்னை தந்திடுவே. உங்களை
இம்பார்ட்டன்ட் பண்ணி மனைவியை சேர்த்துக்காதீங்க, பிள்ளையை சேர்த்துக்காதீங்க. முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க ஆத்மா தேவனோட நல்மனம் பொருந்தட்டும். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவே, கர்த்தரின் கரமதில் என்னை தந்திடுவே. அன்பரை சந்திக்கப்பா ஆயத்தமாகுவே, கர்த்தரின் கரமதில் என்னை தந்திடுவே. வாருமையா வல்லவரே, உம்மை நான் ஆராதிப்பே. எதற்கு சொல்ல முடியும்? அப்பா போதகரே, எங்கள் நடுவே வாங்கப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. வாருமையா போதகரே, வந்திம்மிட தங்கீரும் சேருமையா பந்தீர்கள். இந்த நிமிஷத்துல, இந்த நொடியில சிறியவரா எங்களிடம் சேருமையா, சேருமையா இந்த கூடுகையில சிறியவரா எங்களிடம். ஆமாண்டவரே, உடைய அன்பின் பிரசனத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் இங்க இருக்கிறதற்காக நன்றி. உடைய அன்புள்ள திவ்ய வார்த்தையை கர்த்தர் எங்களோடு கூட தந்து எங்களை நடத்தும். உடைய அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். எங்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். செய்யப்படுவதாக. எங்களுக்கு இந்த தாரும் எங்களுக்கு சோனிக்க பிரயத்தனம் நாம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் தெரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சொன்னதான ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நம்ம என்ன சொன்னோம்? காலத்தை பார்த்தால் நம்ம வாழ்க்கையில எங்கேயோ பயணிச்சிருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை. ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். பாஸ்டருக்கு இந்த சூழ்நிலை, அண்ணனுக்கு அக்காவுக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு கோலை வச்சிருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். கோல் வச்சிருக்கிறார். காலத்தை பார்த்தால் நீங்கள் அதிலே தேர்ச்சி அடைந்தவர்களாகவும் முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் போனதுனால, என் காலத்துல அறுவடை அறுக்கிற நேரத்துல நான் தூங்கி கொண்டு இருந்ததுனால, உழைக்க வேண்டிய நேரத்துல நான் தூங்கி கொண்டு இருந்ததுனால, கஷ்டப்பட வேண்டிய நேரத்துல நான் அசதியாய் இருந்ததுனால, என் காலத்திற்கு பிறகு என்னுடைய அனுபவத்திற்கு பிறகு அடைய வேண்டிய மேன்மையையும் முதிர்ச்சியையும் உயர்வையும் நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்து போயிட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய, போதகர் மீன்ஸ் என்னன்னா, நான் வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? முன் உதாரணமாய் மாறணும். அப்படி இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு இன்னும் மற்றவனுடைய லைஃபை பார்த்துட்டு அவனை போல நான் வளரணுமே, அவனை போல உயரணுமேன்னு சொல்லி இன்னும் நாம் வாழ்க்கையில பிழைக்க தெரியாத மனிதனை போல நாம் சிக்குண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் அழகாய் நேற்று ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனையின் மூலமா கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு ஒரு வசனத்தின் மூலம் பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதினதான
10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா? அதுல தேவன் பிரியப்படுகிற விதத்துல செய்யுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. குறியினாலாவது எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. 24வது வசனம், அதே அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய் கவனிக்கணும். எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா. மனப்பூர்வம்னா என்ன புத? சொல்லுமா. முழு மனதோட எதை செய்தாலும் முழு ஈடுபாடோடு செய்யணும். ஒரு அமைச்சல்களை பார்க்கலாம். எதை செய்தாலும் முழு பிரியத்தோடு செய்யணும். ஒரு அமைச்சல்களை பார்க்கலாம். எதை செய்தாலும் முழு விருப்பத்தோடு செய்யணும். எதை செய்தாலும் முழு கவனத்தோடு செய்யணும். கவனிக்கணும். பொறுமையா. உதாரணமா நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா எப்படி போ, ஜாக்கிரதையோடு கூட என்ன பண்ண, போயிட்டு வா, கவனத்தை என்ன பண்ணாத, சிதற விடாத. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். கவன சிதறல் நமக்குள்ள சில பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். கவன சிதறல் என்ன ஆக்கிடும்? சில பாதிப்புகள். நேற்று தினத்துல சர்ச்சை முடிச்சிட்டு நம்ம இப்படிதான் போறோம், வீட்டுக்கு போறோம். நம்ம பிரிட்ஜ் இருக்குல்ல, ரயில்வே பிரிட்ஜில் யாரோ ஒரு மனிதன், யாரோ ஒரு சகோதரன், எந்த ஊருன்னு தெரியல, ஒரு ஈரோண்டா பேஷன் பிளஸ்ல போயிருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸுக்குள்ள அந்த டயருக்குள்ளார அந்த வண்டி, அந்த பைக்கினுடைய பாதி பகுதி டயர்ல மாட்டிக்கிட்டு அதுல பயணிச்சவர்களுக்கு சரியான காயம். ஏதோ ஒரு சகோதரிக்கு கால் எலும்பு முறிந்து போனது என்று நாங்க போகும்போது சொன்னாங்க. அந்த வண்டியை பார்த்தாக்கா அது காலு தேறியே இருக்காது. சர்ச்சை முடிச்சுட்டு போகும்பொழுது நடந்த ஒரு சம்பவம். ஏன் இந்த காரியங்கள் கூட நடந்திருக்கும் என்று நம்ம கணிப்போமானால், ஒன்று மிக அவசரம், இன்னொன்று கவன குறைவு. எதிரே வருகிறவர்கள் கவனக்குறைவாகவும் வரலாம். ஒருவேளை நம்ம கவனக்குறைவாக கூட போயிருக்கலாம். எதை செய்தாலும், என்ன காரியத்தை செய்ய நினைத்தாலும் முழு கவனமும் முழு எண்ணமும் அந்த காரியத்தின் மேலே இருக்குமானால் அதனால எந்த ஒரு பாதகமும், அதனால எந்த ஒரு வருத்தமும் நமக்கு நேரிடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா? முழு மனதோட செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வரியை மாத்திர, வார்த்தையை மட்டும் இன்னைக்கு ஹைலைட் பண்ணாரு. எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு செய். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். முழு இருதயம், முழுமையான காரியம், எதை செய்தாலும் முழு இருதயத்தோட செய்யுங்கள் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். முதலாவது காரியம், எதை நாம் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும், எதை நாம் முழு இதயத்தோடு பார்க்க வேண்டும் என்றால், உபாகமும் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தின் பகுதியை வாசிக்கலாம். உபாகமும் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் தேவனை தேடுவது என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனை தேடுதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடு நீ என்ன பண்ணணும்? யாரை தேடணும்? சொல்லுங்க, யாரை தேடணும்?
கர்த்தரை தேடணும். ஆண்டவருடைய பிராமிஸ் அதுதான். எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும். ஆண்டவரை தேடுறியா, கர்த்தரை தேடு, முழு இருதயத்தோட தேடு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இன்றைக்கு பல பேருடைய எண்ணம், பல பேருடைய நினைவு, பல பேருடைய சிந்தை எப்படி இருக்கும்னா சற்று மாறுபாடா இருக்கும். வீட்டில் போனாக்கா எப்படி வேணா வாழலாம், எதை வேணா நம்ம அடிச்சு ஒடிச்சு எப்படி வேணா, உலகத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து விடுகிறோம். கர்த்தரை தேடுகிற எண்ணம் உனக்கு இருக்கும்னா அதை எப்படி தேடிடணும் தெரியுமா? முழு இருதயத்தோட தேடிடணும். யாரையுமே நம்பாத. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது அந்த தேடுவதினால கிடைக்கிற பலன் என்னவா இருக்கிறது? வாசிங்க, வாசிமா. முழு இருதயத்தோடும் தேடும் பொழுது நீ என்ன பண்ணுவ? அவரை நீ பார்ப்ப. அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரை பார்ப்ப. முழு இருதயத்தோடு தேடுகிறவனை கர்த்தர் சந்திப்பார். அவர் அவனை சந்திக்கும் பொழுது அவனிலே இருக்கிற குறைவுகளை மாற்றுவார், அவனிலே இருக்கிற உபத்திரவங்களை மாற்றுவார், அவனுக்குள்ளாய் இருக்கிற அவனுடைய வேண்டுதல்களை அருள் செய்வார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரை தேடுறோம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. நான் எப்படி தேடுறேங்க என் ஆண்டவரை? என் ஆண்டவருக்கு நான் எவ்விதமான கனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவரை நம்புகிறேன், அதே சமயம் உலகத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவரை நம்புகிறேன், அதே சமயம் உலக நன்மையையும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்களையும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு பலன் கிடைக்குமா? உதாரணத்துக்கு சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருப்பானான்னு தெரியல. ஒரு 3 நபர்கள் கப்பல்ல பயணிச்சாங்க. 3 நபர்கள் கப்பலில பயணிச்சாங்க. அதுல ஒருத்தர் இந்தியர், இன்னொருவர் சீனாக்காரி, இன்னொருத்தர் அமெரிக்கா. 3 பேரும் கப்பல்ல பயணிக்கும். திடீர்னு கப்பல் என்ன ஆயிடுச்சுன்னா அது பழுது அடைந்து ஓட்டையாகி அதுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. இந்த சீனாக்காரன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கம்யூனிஸ்ட். அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, ஏத்திஸ்ட். அவன் என்ன பண்ணான்னா, நம்மளுடைய திறமை தான் நம்மளை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்லையே ஒரு துடுப்பை எடுத்து, அந்த ஒரு கப்பல்ல இருந்து ஒரு பகுதி எடுத்து அதுல நீந்தி 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 பயணிக்க ஆரம்பிச்சாரு. அவர் அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து போயிட்டார். ஏதோ அவனுடைய திறமையை நம்பி போயிட்டார். இன்னும் ஒரு கிறிஸ்தவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தரை நோக்கி கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்கள் என்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய மீன் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஷார்க்கு மாதிரி ஏதோ ஒரு மீன் வந்துச்சான். அந்த மீன் அவரை அவருடைய தலைமையில உட்கார வச்சுட்டு கரைக்குள்ள போயிடுச்சு. இன்னொரு நபர், இந்தியாவில் இருக்கிற ஒரு நபர் வந்தாராம். அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, நான் தப்பிக்க என்ன செய்வது, ஒன்றும் புரியாம இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இதை பார்த்து சொல்றாரு. ஏன் அவனால் தப்பிக்க முடியலன்னா, நான் யாரை தேடுறது? அம்மாவை தேடுறதா, அப்பாவை தேடுறதா, சித்தப்பாவை தேடுறதா? அவருக்கு போன வாரம் கடா வெட்டல, இவருக்கு போன வாரம் கூழ ஊத்துல, இவருக்கு போன வாரம் தலைய மொட்டை போடல, இவருக்கு கொட்டை போடல, யாரை நான் கூப்பிடுறது தெரியலையே. எல்லாரையும் தொட்டு வச்சுக்கிறோம், எல்லாரும் காப்பாத்துவாங்க. ஆனா கடைசியில யாருமே உதவி செய்யாமல் போனார். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், எதை செய்தாலும் நீ எப்படி செய்யணுமா? முழு இருதயத்தோடு செய்யணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தரை எல்லா நேரத்திலும் உன்னை காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சிங்க கெபில விழுந்தா என்ன, சிங்கங்கள் பசியா இருந்தால் என்ன, சிங்கங்கள் கர்ஜித்து கொண்டு இருந்தால் என்ன, உன்னை அழைத்தவர் உண்மை இல்லவா? நீ போய் விழுவதற்குள்ளே அதனுடைய வாய்களை கட்டி போடுவாரே. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். என்னதான் எல்லைக்குள்ள போகும் பொழுதே அக்கினி பட்சித்து கொண்டிருந்தாலும், அந்த எல்லையில போகிறவர்கள் செத்து போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ முடியுதயத்தோடு தேடுவாயானால் அந்த அக்கினி ஜாலை உனக்கு பனி மலையாய் மாறிடுமே, பனி சாரலாய் மாறிவிடுமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? முழு இருதயத்தோட.
ஆமென். இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோன்றத நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இங்கிட்டு ஒரு காலு, அங்கிட்டு ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இங்கிட்டு வந்தாக்கா முக்காடு, அங்கிட்டு போனாக்கா எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? எப்படி கர்த்தருடைய பரிபூர்ணமான நன்மையை நம்ம அனுபவிக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதாய் செய்யுங்கள். எது கர்த்தருக்கு பிரியம்? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமா? என் நாமத்தை, என் மகிமையை வேறொருவனுக்கு நான் என்ன பண்றது கிடையாது. அவர் கட்டளைகளில் ஒன்று, என்னை என்று வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேற தேவர்களை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுங்கள பார்க்கலாம். இன்னும் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் அருணா கயிறுல இன்னும் தாயத்துகளையும் காலில் கயிறையும் அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தா பிள்ளைங்களுக்கு முடி எடுக்கிறதும் போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி இன்னும் சுத்தி போடுறதும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையின் வாடிக்கையாய் மாறி போயிருக்கிறது. எப்படி கர்த்தரை நீ கண்டடைய முடியும்? முழு இருதயத்தோட செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்பாவை தேடுங்க, அவர் ஆளக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேடுகிற அனுபவம் எனக்கு வேணும். முழு இருதயத்தோடு அப்பாவை நான் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். வாசிக்கலாமே. கர்த்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோமா? இங்க என்ன நடக்கிறது? தன் சுகத்திற்காக, தன்னுடைய ஆரோக்கிய ஒரு 10 சகோதரர்கள் தேவனை தேடி வருகிறார்கள். வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 17:12 வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, ஐயரே, எங்களுக்கு இறங்கும், எங்களுடைய வியாதியின் கொடுமை எங்களை ரொம்பவும் வேதனைப்படுத்துகிறது என்று மிகுந்த சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி தங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்கள். இயேசுவை தேட வந்தவர்கள், இயேசுவினிடத்தில் நன்மையை காண வந்தவர்களுக்கு இயேசு என்ன செய்தார்? அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் என்ன ஆயிட்டாங்க? அவங்களுடைய ஏக்கத்தை அறிந்தவர், அவர்களுக்குள்ளிருந்த தாகத்தை அறிந்தவர், அவர்களுக்குள்ளா இருந்த அந்த எதிர்பார்ப்பை அறிந்தவர், இந்த வேதனையினால இந்த பிள்ளைகள் வாதிக்கப்படுகிறார்களே, காயப்படுகிறார்களே, வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று அறிந்த என் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. நீங்க போய் அவங்களுக்கு காட்டுங்கன்னு மட்டும் சொன்னாரு. அவர்கள் போகும் பொழுதே அவர்கள் என்ன அடைந்து விட்டார்கள்? சுத்தமடைந்து விட்டார்கள், சுகமாகி விட்டார்கள். பிறகு நடக்கிறது தான் ஹைலைட். அடுத்து வாசிக்கிறோம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு என்ன பண்ணிட்டான்? இவன் தான் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு மனுஷன். நாம சொன்னங்களை பார்க்கலாம். ஐயோ, என்னுடைய இக்கட்டில் எனக்கு உதவி செய்தவர், என்னை புழுதியில் இருந்தோம், என்னை குப்பையில் இருந்தோம், என்னை சாபத்தில் இருந்தோம், என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவரை நான் இன்னும் தேட வேண்டுமே என்று சொல்லி 10 பேர்ல ஒருவன் கர்த்தரை தேடி வந்தான். நாம சொல்லுங்களை பார்க்கலாம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இடத்துல வந்து திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கு முழங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானாயிருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் எத்தனை பேரு? 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு, தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிறதற்கு, தேவனை முழு எண்ணத்தோடு நாடி வருவதற்கு, இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்திரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றாரே. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி தேடுறோம்?
நம்ம எப்படி தேடிட்டு இருக்கிறோம்? தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை நாம் சந்தித்து கொடுக்கிறோம். தேவைக்கு மாத்திரம் இயேசு, உயர்வுக்கு மாத்திரம் இயேசு. இன்றைக்கு பொதுவாகவே இன்னைக்கு பல பாரம்பரிய சபைகள்ல உண்டு நடக்கிறது என்னன்னா, கல்யாணத்துக்கு சபை, காது குத்துக்கு சபை, கல்லறைக்கு சபை, பேர் வைக்கிறதுக்கு சபை, ஞான ஸ்நானத்துக்கு சபை. தேவைக்கு மட்டும்தான் அது. அது என்ன தெரியுமா? சைடிஷ் மாதிரி, தொட்டுக்கிறதா மாதிரி. அது அதுக்காக வேண்டி, என்னை வாழ வைக்கிறதுக்காக அல்ல, என்னை பரலோகம் அழைத்து செல்வதற்காக அது சபை அல்லங்க. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், சத்தாக்கா எனக்கு ஒரு கல்லறை வேணும். நம்ம ஈசியில ஒரு போதகர் உண்டு, ஈசியில ஊழியம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கல்லறைக்காக பாரம்பரிய சபையில் அவங்க ஒரு மெம்பராகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அங்க போய் திருவிருந்து, 6 மாசத்துக்கு ஒரு முறை போய் திருவிருந்து. பிஷப் வந்து அங்க ஓடுறது ஈஸி பாஸ்டர். எதற்காக? கல்லறைக்காக. முழு இருதயத்தோடு தேட. பாருங்க, இந்த 9 பேர் எப்படி வந்தாங்க? எதுக்காக தான் வந்தாங்க? சுகத்துக்காக வந்தாங்க. திரும்பி அவங்க என்ன பண்ணல? ஆண்டவர் சொல்றாங்க, எதை செய்தாலும் தேவ நாம மகிமைப்படும்படி மனப்பூர்வமா செய்யுங்க. கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுங்க. முழு இருதயத்தோடு தேடுகிறவனை தன் கர்த்தர் இன்னும் உயர்த்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை தேடுவாயானால், முழு இருதயத்தோடு அவரிலே அன்பு கூறுவாயானால் அவர் உனக்கு தென்படுவாரே. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம், அரக்கோணத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெந்தகோஸ்த சபைக்கு போனாங்க. ஆர்சி சர்ச்சுக்கும் அவங்க செய்வாங்க, சிஎஸ்சி சர்ச்சுக்கும் செய்வாங்க. ஒரு நேரம் அந்த அவங்களுடைய பாட்டி மறிச்சிட்டாங்க. கவனிக்கணும், அவங்க பாட்டி, அந்த வீட்டில் உள்ள ஒரு பாட்டி மறிச்சிட்டாங்க. சிஎஸ்சி பாஸ்டருக்கு அந்த வீட்டு மேல ஒரு சங்கடம். ஏதாவது பண்டிகை, ஏதாவது நிகழ்ச்சி, ஏதாவது மீட்டிங்னா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்குது, பிரிவு மட்டும் கொடுத்துட்டு போயிடுது. அப்படின்னு சிஎஸ்ஐ பாஸ்டருக்கு ஒரு வருத்தம். ஜபம், தலைவலி, ஜுரம் அப்படின்னாக்கா பெந்தகோஸ்து தேடி போயிடுது. ஏதாவது கல்யாண காட்சி, திருவிழா, கோலம்னாக்கா ஆர்ச்சி கோயிலுக்கு போயிடுது. அப்படின்னு ஒவ்வொரு பாஸ்டருக்கு அந்த குடும்பத்தின் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கு. கவனிக்கணும், யாரையும் நான் தப்பா சொல்றதுக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் நான் மாற்றிக்கணும். ஒரு நாள் அந்த வீட்டுல ஒரு பாட்டி மறிச்சிட்டாங்க. ஐயர் வருவாங்க. நம்ம செய்தி கேட்டுருச்சு, நம்ம வீட்டுல துக்கம் நடந்துருச்சு, ஐயர் வருவார்னு பார்த்தா சிஎஸ் ஐயர் வரல. ஆட்சியில் இருக்கிற ஃபாதருங்க சொல்லவே வேணாம். பெந்தகோஸ்த அவங்க சிஎஸ்சிக்கு போவாங்க, வரவே இல்லை, யாருமே வரவே இல்லை. கடைசியில் இந்த வீட்டுக்கு வருத்தம் வந்துடுச்சு. நல்லது கெட்டதுன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த பாஸ்டர் 1ஆம் தேதி ஆனா வாக்குத்தத்தத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. உட்கார வச்சு காப்பி கொடுத்து, டீ கொடுத்து, சோறு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, காணிக்கை கொடுத்து அனுப்புறோம். என் வீட்டுல ஒரு டெத்து வந்துச்சு, யாருமே வரலையே. நான் இத்தனை வருஷமா சந்தா கட்டிக்கின்னு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு, நான் இந்த ஊர்ல வந்தாலும் எங்க வீட்டுல இருக்கிற சந்தா கட்டிக்கினே தான் இருக்கிறாங்க. எங்க வீட்டுல ஒரு டெத்து வந்துருச்சு, வரலையே அப்படின்னு அந்த சபையின் மேல வருத்தம். எந்த ஒரு பண்டிகை திருவிழானாலும் என்னுடைய பங்கு, என் ஆடு அங்க வரும், என் பேரு சொல்லணும்னு, ஆட்டை வெட்டுங்க, ஜேக்கப்புடைய ஆடு அந்த கோவில்ல கேட்கணும், அங்கெல்லாம் கொடுக்குறேன் நான். என் வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடந்து வரலையே. கடைசியில யாருமே வரல. அங்க அவர்களிடத்துல பழக்கமான ஒரு மூப்பரை வச்சு அந்த மரணத்தை, அந்த மறிச்சவங்களை அடக்கம் பண்ணாங்க. இது கடைசியா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் போது அவங்க 3 பேருமே கை கழுவிட்டு என்ன சொன்னாங்க? அவங்க ஒரு இடத்துல நிலையா நிற்காததுனால எங்களுடைய திருச்சபை சட்டம் அவர்களுக்கு ஒத்து போகவில்லை. முழு இருதயத்தோடு ஒரு காரியத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. எப்படி நாங்க போக முடியும்? நாம் போனா அவன் கோச்சிக்குவான், அவன் போனா இவன் கோச்சிக்குவான், இவன் போனா எல்லாம் கோச்சிக்கும். எப்படியே நடக்கும்? எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போதான் நீ தேடுகிற இடத்துல, நீ ஆண்டவரை பார்க்க நினைக்கிற இடத்துல அவர் உனக்கு தென்படுவாரு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கிறிஸ்டியானிட்டி என்பது அது எனக்கு ஜேக்கப்புக்கும் தான், உங்களுக்கும் தான். என்னை பரலோகம் அழைத்து செல்லுகிற இடமா இருக்கணும். நான் ஆராதிக்கிற இடம் என்னை பரலோகத்துக்கு
போகும்படி என்னை உத்வேகம் பண்ணுகிற, என்னை என்கரேஜ் பண்ணுகிற சபையா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமேன். இந்த பாஸ்டர் நல்லா தமாஷா பேசுறாரு, சிரிப்பா பேசுறாரு, குலுகுலுன்னு இருக்கு, அப்படியெல்லாம் இல்ல. நான் எனக்குள்ள ஒரு சுய சுத்திகரிப்பு வரணும். ஆமா, நான் செய்கிறது தவறு, இதைத்தான் கர்த்தர் சத்திய ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரணுமே, எனக்குள்ள சேஞ்சஸ் வரணுமே. நான் சார்ந்திருக்கிற என் சபை, நான் சார்ந்திருக்கிற என்னுடைய ஐக்கியம், நான் சார்ந்திருக்கிற என்னுடைய ஃபெல்லோஷிப் என்னை எதற்கு நேராக வழி நடத்துகிறது. ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்கு முன்னாடி போதகர்கள் என்ன பண்ணாங்க, பாஸ்டர் யாரு நான் இருக்கிறத சொல்றேன். வில்லியம் அண்ணே, பிராங்க்லின் அண்ணே, நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் எவ்வளவு வரும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட நான் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டருங்க என்ன பண்ணாங்க, தான் விசுவாசிகள் இடத்துல இவங்க கிட்ட 10,000, அவங்க கிட்ட 10,000, அவங்க கிட்ட 10,000 சொல்லிட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, 10,000 ரூபாய்க்கு மாசம் இன்ட்ரெஸ்ட் வருதா, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு யாரோ ஒரு முதலாளியோ முதலவாயனோ யாரோ ஒரு ஆசை காட்டி இவர் தன்னுடைய விசுவாசிகள் இடத்துல பணங்களை வாங்கி இவர் அப்படியே இவருக்கு எந்த லாபமும் இல்லாம அவருக்கு ஆசை காட்டிய இடத்துல கொடுக்க போய் அவங்க 2 மாசம் 3 மாசம் பணத்தை கொடுத்தாங்க. 4வது 5வது மாசம் பொட்டியை கட்டின்னு போயிட்டாங்க. இதன் மூலம் என்ன நடந்தது தெரியுமா? சபையில விரிசல் ஏற்பட்டது, சபை உடைந்து போனது, ஆத்துமாக்களே இல்லாமல் இன்றைக்கு அந்த ஊழியக்காரர் அந்த விசுவாசிகளுக்கு பல லட்சம் கடன்காரனா இருக்கிறார். இது நடந்திருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்? சபை இன்னைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது? உங்களை உழைக்காம உன்னை பணக்காரனா மாத்திர நீ 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்கிறதா? இல்லம்மா, நீ 5 இருந்தாலும் 10 இருந்தாலும் உன் வேர்வியை சிந்தி கர்த்தர் உனக்கு உழைக்கிற பலனை கொடுத்திருக்கிறாரு. இப்படி சாப்பிட்டாதான் உனக்கு ஆரோக்கியம், இப்படி வாழ்ந்தாதான் உனக்கு பரலோகம், இப்படி பயணிச்சாதான் தேவன் உன்னை சந்திப்பார் என்று கற்றுக் கொடுக்கிறதா? உங்களை சரியான இடத்துல நீங்க உங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமேன். சத்திய வசனத்தை கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? அது இங்கன்னு கிடையாது, வேற எங்க இருந்தாலும் சத்திய வசனத்தை பேசுகிற இடம், அந்த இடம் உங்களை பரலோகத்திற்கு ஆயத்தமாக்குகிற இடமா இருக்கணும். நமக்கு ஒரே ஒரு கோலு தான், நமக்கு ஒரே ஒரு திட்டம் தான். நம்ம எல்லாம் எங்க போகணும்? இன்னைக்கு பல சபைகளில பழைய ஊழியக்காரர்களுக்கு பரலோகம்னு ஒண்ணு இருக்குதான்னு கேட்கிறான். பரலோகன்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. ஏதோ அங்கேயே போடுறேன், மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, நான் எனக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பிரசங்கம் பண்றேன், எனக்கு என்ன வம்பு, நீங்க போனா போங்க, கட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொட்டி கட்டின்னு போறேன்னு வாழ்ற ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. நான் பேசுவதனால என்னை பின்னாடி திட்டுற விசுவாசிகளும் இருக்கிறாங்க. போன் பண்ணி வர திட்டுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். எதற்காக? சத்தியத்தை அறிவித்து விட வேண்டும். சத்தியம் ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒருத்தருக்கு ஆகல கிரியேட் செய்துடு. நம்ம எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை செய்தாலும் எப்படி செய்யணும் சொல்லுங்கள பார்க்கலாம். தேவன் நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள், அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே பக்தன் சொல்லுகிறான், முழு இருதயத்தோடு தேடினால் கர்த்தரை நீ என்ன பண்ணுவ? கண்டடைவ. ஒரு கூட்டம் வந்தது, ஒரு கூட்டத்துல 9 பேரும் தேவைக்காக மாத்திரமே வந்தார்கள். ஒருவன் மாத்திரம்தான் தேவைக்கு பிறகு இன்னும் நான் கர்த்தரை அறிய வேண்டுமே என்று ஓடி வந்தான். நம்ம யாரா இருக்கிறோன்றத நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கு ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். அவரை தேடுவது முழு இருதயத்தோடு தேடணும், அப்பொழுது அவரை கண்டடைவோம். எதன் ராமன் சொல்றீங்க? 2வதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் எப்படி இருக்கணுமா? கர்த்தரை நம்புவது என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னையும் நான் நம்ப கூடாது,
அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க சிஸ்டர். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ கர்த்தரை நம்புவது என்பது உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நீ என்ன பண்ணணுமா? நம்பணும். அப்பொழுது என்ன நடக்கிறது வாசிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை, நீ முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புவாயானால், முழு இருதயத்தோட அவரை நீ சார்ந்து கொள்வாயானால், உன் பாதைகள் அவர் என்ன பண்ணுவாரா? உன்னுடைய நினைவுகளை என்ன பண்ணுவாரா? அவரு செவ்வைப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து கொண்டு வருகிறார். கடல் மேலே நடக்கிறார். கடல் மேல இயேசு நடக்கிறத அறிந்த கர்த்தருக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவரே, நீங்க தானா? நீங்களா? அது நீங்க தானா? நானும் என்ன பண்றேன்? கடலின் மேலே நடந்து வருகிறேன் என்று அவரை நம்பி அவரை பார்த்து அவருடைய பிரசன்னத்தில் நடக்க ஆரம்பித்தான். நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது அவன் கர்த்தரை நம்பினானோ, தண்ணீரின் மேலே எவராலும் நடக்க முடியாது, நம்பினவனால நடக்க முடிந்தது. எப்பொழுது நானா நடக்கிறேன் என்று தன் சுய புத்தியை நம்பினானோ, அப்பொழுதே தண்ணீர்ல அவன் என்ன ஆயிட்டான்? முழுகி போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்றைக்கு நம்ம சுய புத்தியை நம்பி நம்ம சார்ந்து கொள்ளுகிறோம், நல்லதுதான். உழைப்பை நம்புவது நல்லது, உன்னுடைய முழு எண்ணத்தை நீ நம்புவது நல்லதுதான். ஆனால் கர்த்தரை தேடுவது, கர்த்தரை நம்புவது என்கிற அந்த ப்ராசஸ் மட்டும் எப்படி இருக்கணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு அவரை நம்பி விட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. 100க்கு அதிபதி இருந்தான். அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்பி 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைய நீர் அவன் அண்டைக்கு வர வேண்டும் என்று விண்ணப்பம் கேட்கிறார்கள். இயேசு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 100க்கு அதிபதி போய் சொல்றான், ஆண்டவரே, நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் எவ்வளவு வேணும்? பாத்திரன் அல்ல. நான் ஒருவனை வா என்றால் வருவான், ஒருவனை போ என்றால் போவான். எனக்கு எல்லா அதிகாரங்களும் உண்டு. ஆனால் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனால் எனக்கு ஒரு முழு நம்பிக்கை உண்டு, உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுஸ்தமாக வேண்டும் என்று அவன் அவ்வளவு மெனக்கட்டான். இயேசு வருகிறார் என்கிற கேள்விப்பட்டு, என் வீட்டுக்கு அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வம் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனா எனக்கு அவர் வார்த்தையின் மேல முழு நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எனக்கு என்ன ஆகும்? என் வேலை கரண்ட் ஆயிடுவான், சுகம் அடைஞ்சிடுவான். அவன் நம்பிக்கை வீண் போச்சாங்க. அவர் மேல் வைத்த நம்பிக்கை, அவர் வார்த்தையின் மேல் வைத்த நம்பிக்கை, அது அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்கியது. நம்ம என்ன செய்யறோம்? முழு இருதயத்தோடு தேடுறோமா? முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிறோமா? அவர் மேலே நம்பிக்கையா இருந்தால் அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வசனம் சொல்லியிருக்கிறதே. நாம் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறவர்களா இருக்கிறோம் என்கிறதை நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புவது என்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? அறகுறையா இருக்கக்கூடாது, பேதுருவை போல இருக்கக்கூடாது. நம்பினால் அவர் மேல முழு உறுதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். பிடிச்சாலும் எப்படி பிடிக்கணும்? என்ன புடினா? உடும்பு புடி. சொல்லுங்க. உடும்பு புடியினுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அது பிச்சுக்கிட்டு, சதையை பிச்சுக்கிட்டு வர அளவுக்கு உறுதியா பிடிச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆண்டவரை நீங்க நம்புவது என்பது அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை தேடுவென்பது என்பது முழு இருதயத்தோடு தேடிவிட வேண்டும். கர்த்தரை நம்புவது முழு இருதயத்தோடு நம்பிவிட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். மூன்றாவதாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமே. உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தரை செவி கொடுத்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன் மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். மனமாற்றத்தை குறித்து கர்த்தருங்க பேசுறார். பாவத்தை விட்டுட்டேன், இனி நான் பாவத்தின் பக்கம் போக மாட்டேன், இனி நான் தவறு செய்ய மாட்டேன், இனி என்னில் அசுத்தம் இருக்காது என்று வெறும் வாயின் வார்த்தையினால சொல்லுவது அல்ல மனமாற்றம். ஆமாம், சிலகளை பார்க்கலாம், சொல்லி அவன் திரும்பவும் அந்த இடத்துல போவான்னா அவனுக்குள்ள மனப்பூர்வமான மனப்பாற்றம் இல்லை, அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். கர்த்தருங்க சொல்ற மனமாற்றத்தை குறித்து சொல்லுகிறார். நீ கர்த்தரிடத்துல திரும்புகிற அனுபவம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ கர்த்தரிடத்துல திரும்பி வருகிற அனுபவம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இளையகுமாரனை போல இருக்கணும். நான் எழுதி என் தகப்படத்திற்கு போய், தகப்படே நான் கொஞ்சம் தானங்க தப்பு செஞ்சேன், இதுன்னா பெருசா பேசுறீங்க, தப்பு சின்னது கிடையாது பெருசு கிடையாது, தப்பு தப்பு தான். ஆமேன்னு சொல்லுங்கள. ஒரு குடம் பால்ல ஒரு இவ்வளவு பெரிய டப்பா விஷத்தை ஊத்தினாலும் அது விஷம்தான், ஒரு சொட்டு விஷத்தை ஊற்றினாலும் அது விஷம் தானே. நான் செய்த இந்த ஒரு தவறுக்கு என்னை இப்படி தண்டிக்கலாமா? நான் செய்த ஒரு காரியத்துக்கு இப்படி தண்டிக்கலாமான்னு? தவறுன்னா அதுக்கு தண்டனைய அனுபவிச்சு தாகணும். கர்த்தருங்க சொல்றாரு, மகனே மகளே யாரா இருந்தாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் திரும்பும் போதும், உன்னுடைய கம்பேக் திருப்பியும் நீ திரும்பும் பொழுது, பாவத்தை விட்டு திரும்பும் பொழுது, அநியாயத்தை விட்டு திரும்பும் பொழுது, அசுத்தத்தை விட்டு திரும்பும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்றால், உன் பிதாக்கள் மேல தேவன் எப்படி சந்தோஷமாய் இருந்தாரோ அதை போல திரும்புகிற உண்மையில, பாவத்தை வெறுக்கிற உண்மையில, அசுத்தத்தை வெறுக்கிற உண்மையில, அநியாயத்தை வெறுக்கிற உண்மையில, உலக சிற்றின்பங்களை வெறுக்கிற உண்மையில, உலகத்தின் ஆசாபாசங்களின் மேல வெறுப்பு காட்டுகிற உண்மையில அவர் எப்படி இருப்பாரா? சந்தோஷமாக இருப்பார். ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். என்னுடைய கம்பேக் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் சந்தோஷப்படுகிற விதமாக இருக்கும். என்னுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்? அவர் சொல்றார், இயேசுவினுடைய வார்த்தைனா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனமாற்றத்தை விரும்புகிற ஆண்டவரிடத்துல, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கம்பேக், நம்முடைய ரிட்டர்ன் ரீஎன்ட்ரி எப்படி இருக்கணும் தெரியுமா? அவரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும். அமைச்சனங்களை பார்க்கலாம். அவன் எழுந்து வரும் பொழுது தகப்பன் அன்போடு அந்த இளைய மகனை என்ன பண்ணிக்கிட்டாரு? சேர்த்து கொண்டு என்ன சொன்னாரு? என் மகன் மரித்தான், மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறான், இவனுக்கு என்னத்தை விட்டு? கடா விட்டுடா. சந்தோஷப்படுவோம். அமைச்சர்களை பார்க்கலாம். உங்களுடைய மனம் திரும்புதல் அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கட்டும். உங்களுடைய மனம் திரும்புதல் முழு இருதயத்தோட மனம் திரும்பி வாங்க. ஏண்டா இன்னும் ரட்சிக்கப்படல, ஏண்டா இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில், ஏண்டா இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, இன்னும் ஏண்டா திருவிருந்து எடுக்கலன்னா, எனக்கு உலகத்துல இன்னும் ஒரே ஒரு தேவை இருக்கு, அது நிறைவேறிச்சுன்னா நான் என்ன பண்றேன்? குடும்பம் என்ன பண்ணிக்கிறேன்? ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். அது நடக்கவே நடக்காது. சரி, அது நடக்கவே நடக்காது. நீ என்ன இவருக்கு டெஸ்ட் வைக்கிறது? அவர் எனக்கு மட்டும் அவர் ஊட்ட கட்டி கொடுத்துட்டாரு, குடும்பமா என்ன பண்ணிடுறோம் நாங்க? அவர் மட்டும் எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டோம், குடும்பம் வந்துடுறேன், உனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டார். என்ன நீ அவரை சோதிக்கிற? அவர் சமூகத்துல நீ அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பாரு, தாமதிக்கிற நன்மை உன்னை தேடி வருமே.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அவருக்கு சில டெஸ்ட் வைக்கிறோம், அவரிடத்துல சில எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இன்னும் பரிபூர்ணமா இங்க வரமாட்டேன், எனக்கு அது நடக்கட்டும், நான் வரேன். அதுவெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். முழு இருதயத்தோடு திரும்பும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அவர் சந்தோஷப்படுகிற விதத்துல இன்னைக்கே ரட்சணை நாள், இன்னைக்கே அணுகிற நாள், இன்னைக்கே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அனுகூலமான நாள். இந்த நாள்ல நீ திரும்பி வந்து விட வேண்டுமே. ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். நம் பிள்ளைகளுக்காக, நம் புருஷனுக்காக, மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, இணைஜன பந்துக்களுக்காக நம் கர்த்தரிடத்துல மன்றாடணும். எத்தனை பேர் என் பிள்ளை திரும்பி வரணும் ஆண்டவரே, என் மனைவி திரும்ப வரணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் திரும்பி வரணும் ஆண்டவரே, என் இணைச்சன பந்துக்கள் இன்னும் திரும்பி வரணும் ஆண்டவரே, இன்னும் உலகத்துல பாவத்துல அநியாயத்துல சிற்றின்பத்துல மாண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் முழு இருதயத்தோடு தேட வேண்டுமே கண்ணீர் வடிக்கிறவர்களாய் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். எதை செய்தாலும் எப்படி இருக்கணும்? மனப்பூர்வமாய் தேவன் நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை கண்டடைவர்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புங்கள், தேவனுடைய நன்மையை அனுபவிப்புங்கள். உங்கள் பாதைகள் செவ்வையாகும். முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்கள் மேலே சந்தோஷப்படுவார். ஆமென் சொன்னங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டவர் விருந்து செய்வார். ஆமென் சொன்னங்களை பார்க்கலாம். உன் வருகையை நினைச்சு அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு விருந்து செய்வார். என் பிள்ளை மீண்டும் என்னிடத்துல வந்திருக்கிறான், இவனுக்கு விருந்து செய்யுங்க, எல்லாரும் உண்டு மகிழ்ந்திருங்கள். ஏனென்றால் தொலைந்து போனவன் மரித்தவன் மீண்டும் என்னிடத்துல உயிரோடு வந்திருக்கிறபடினால இவனுக்காக நான் விருந்து செய்கிறேன். ஒரு பாவியின் மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குமா? நம்ம எங்க இருக்கிறோம்? மனதளவுல நம்ம எங்க இருக்கிறோம்? மனதளவுல நம்ம எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனதளவுல எந்த பாவத்துல அடிமையா இருக்கிறோம்? மனதளவுல எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? என் மனைவியோடு நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் கணவனோடு நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் பிள்ளைகளோடு மாம்ச ரீதியா சந்தோஷமா இருக்கிறேன். மனதளவில் என் குடும்பத்திற்கு நான் தூரமா இருக்கிறேனா? மனதளவில் என் பிள்ளைக்கு தூரமா இருக்கிறேனா? பாசத்துல என் பிள்ளைக்கு தூரமா இருக்கிறேனா? என் கணவனுக்கு தூரமா இருக்கிறேனா? என் ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறேனா என்கிறத நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கணுமே. எத்தனை ஆமென் சொல்றீங்க? சரீரம் தாங்க இங்க இருக்கு, நினைவு எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கு. அது முழு இருதயம் கிடையாது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமா கர்த்தருக்கு ஏற்றதை சிந்திக்கணும். என்னை நம்பி கொடுத்து என் சந்ததிக்கு, என் மந்தைக்கு, என் குடும்பத்திற்கு, என் தேவனுக்கு நான் பிரியமாய் இருக்க வேண்டுமே. இன்னும் நான் மற்றவங்களை நம்ப வைக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் நல்லவனை போல ரியாக்ட் பண்ணி கொண்டு என் ஆத்துமாவை நான் கெடுத்து கொண்டு இருந்தா எனக்கு நிச்சயம் நன்மை அல்லவே. எப்படி தேடுறோன்றத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா, தேவன் மகிமைப்படுகிற விதமா. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். மாறுபாடை தேவன் விரும்புவதே கிடையாது. மாறுபாடு என்பது என்னன்னா, என்ன மாறுபாடுனா என்ன? இருமனம். இருமனம். இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். அதை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அதனால ஆண்டவர் நீங்க சொல்றது என்ன தெரியுமா? தேவனை தேடுறியா? முழு இருதயத்தோடு தேடு, அவர் உனக்கு தென்படுவார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனை நம்புறியா? முழு இருதயத்தோடு நம்பு, அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். தேவனை அடுத்தது என்ன சொல்லும்? தேவனிடத்தில் திரும்ப நினைக்கிறியா? பாவத்தை விட்டு உனக்கு எது எல்லாம் ஆசையா இருக்கும், எது எல்லாம் உனக்கு சுய இன்பத்தை கொடுக்கிறதோ, எதுவெல்லாம் இன்ஸ்டன்டான சந்தோஷம், இன்ஸ்டன்ட் என்னன்னா அந்த நிமிஷத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, போதை பொருள், இச்சை, ஆசை, பாசங்கள், காமம், வேசித்தனம், இதெல்லாம் அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் நமக்கு சுகத்தை கொடுக்கும். அதனால நம்ம விமோச்சனத்தை அடைய முடியாது, அதை வெளியரங்கமாவே செய்ய முடியாது. அதெல்லாம் பாவமே. அமைச்சலங்களை பார்க்கலாம். எந்த அடிமைத்தனம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து முழு இருதயத்தோடு திரும்பி வா, தேவன் உன்னிலே சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம்.
ஆமென். அவர் உங்களிலே சந்தோஷப்படுகிற விதத்துல நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாய் அவருடைய நாமத்தை முழுகிருதியோடு தேடுகிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். சில பார்க்கலாம். எதை செய்தாலும் எப்படி செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரில போய் ஜெபம் பண்ணுங்க. என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த சபையில யாராக அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்களுக்குள்ள இந்த முழுமையான மனமாற்றம் இல்லாமல் இருக்கிறதே, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு 5 நொடி அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தின் மூலமா அவர்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை உருவாக்குவார். ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். உங்க சொந்தங்களை, உங்களை பந்தங்களை, உங்களை உற்றார் சுற்றார் யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. முழு இருதயத்தோடு அவங்க மண்டையில வரணுமே, முழு இருதயத்தோடு தேடணுமேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்தாலும் முழு மனதோடு. இன்னும் 2 வசனம் இருக்கு, நேரம் கடந்து போனது. எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் தேவனுக்கு பிரியம் உண்டாகிற விதத்துல, தேவன் சந்தோஷப்படுகிற விதத்துல செய்ய பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் அவருடைய கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். விசேஷமா நாளைக்கு லெந்து வெள்ளி நாளை தினத்துல அருமையான வில்லியம்மான் அவங்க ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. நல்ல வெயிட்டா கர்த்தனால ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நேரங்கள்ல ஆண்டுடைய வார்த்தையை பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள போறாங்க. இதை நீங்க ஜாக்கிரதையா நீங்க கருத்துல வைத்து நாளைக்கு இன்னும் வராதவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நீர் தந்திருக்கிற இந்த அனுகூலமான இக்காலத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக, எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாய் இந்த நாளில தகப்பனே, நாங்கள் எதை செய்தாலும் என் தேவன் நாமம் மகிமைக்கென்று, என் தேவன் நாமம் ஆண்டவர் மகிமைப்படுகிற விதத்துல மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று, நாங்கள் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு 3 வார்த்தைகளை அன்று 3 விதமான மனிதர்களை கர்த்தர் எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. 10 பேர் சுகத்தை பெற்றார்கள். 10 பேர்ல ஒருவன் மாத்திரதான் முழு இருதயத்தோடு உம்மை தேடினானே. ஆண்டவரே, அவனை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஆண்டவரே வாழ்வில் ஆண்டவரே பேதுரு உம்மை நம்பி கடலின் மேல நடந்தாரே, தன்னை சார்ந்து கொள்ளும் பொழுது தண்ணீரில் மூழ்கி போனார். ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நம்பி, முழு ஆத்மாவோடு உம்மை நம்பி, நாங்கள் எங்கள் பாதைகளை நாங்கள் செவ்வாய்ப்படுத்திக் கொள்ள, எங்களுடைய போக்கின் வரத்துல நாங்கள் நேர்த்தியாய் கிரமமாய் ஓட பயணிக்க கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே திரும்பும் பொழுது எங்கள் பாவத்தை விட்டு, எங்களுடைய அநியாயத்தை விட்டு, எங்களுடைய அக்கிரமத்தை விட்டு, எங்களுடைய ஆண்டவரே சாபத்திலிருந்து, எங்களுடைய ஆண்டவரே அப்பா மீறுதலிலிருந்து நாங்கள் திரும்பும் பொழுது முழு இருதயத்தோடு திரும்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து, முழு இருதயத்தோடு திரும்பி வந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் விருந்து செய்தது போல நீரும் எங்களுடைய மனம் மாற்றத்துல சந்தோஷப்படுவேன் என்று எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே பலகையில எழுதி அதன்படி நாங்களும் முழு இருதயத்தோடு மண்டைக்கு திரும்ப ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட சத்தியங்களை ஆண்டவரும் காலத்தில் கர்த்தர் பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த மந்தையை அடிய ஆண்டவர் பரலத்துக்கு ஆண்டவர் பரலோகத்திற்கு ஆயத்தமாக்குகிற ஆண்டவர் அனுபவத்திற்குள்ளாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அனுபவம் எப்பவும் குறைந்து போகாதபடி இதே அன்பின் ஆழத்துல, இதே அனுபவத்தில் இந்த சபை பயணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மனுஷ என்னும் தடைகள் போராட்டங்களை கர்த்தர் நீக்கி போடுங்க. ஆவியானவர் இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய சுயம் பேசுகிற மனுஷனுடைய சுயமான எண்ணங்கள் இங்க வெளிப்படாதபடி தேவ ஆவியானவர் வார்த்தையை போதிக்கிற இந்த நேரத்தில் இடைப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய கருவை உள்ள பிரசன்னத்துல இங்க ஆண்டவரே வார்த்தையை கேட்டபடி அடியார்களை, உடைய பிள்ளைகளை, பிதா குமார
குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தரித்திரங்களும் பாடு நெருக்கங்களும் உடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக என் ஆண்டவர் அற்புதம் செய்து கனப்படுத்த பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் கரம் இருக்கட்டும். இந்த காணொலியில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல நன்மையும் சகல மேன்மையும் சகல உயர்வும் சகல ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் திரட்சியுடைய பிள்ளைகளுக்கு பூரணமாய் கடந்து வரட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து நடக்க போகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய இல்லத்துக்கு கடந்து போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாங்க தொடர்ந்து எங்களுடைய அன்பின் பிரசனத்தில் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் இந்த நாளில் வந்த உங்கள் அனைவரும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். காண்பேன்.